வணக்கம். இன்றைக்கி ஒரு பூண்டு ஃப்ளேவரோட கத்திரிக்காய் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். தக்காளியும் தட்டி வச்ச பூண்டு போட்டுக்கலாங்க. ஒரு 4 கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன், போட்டுக்கலாங்க. பக்கத்தில் போர் போடுறாங்க, பயங்கர சவுண்டுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. நல்லா காய் அரை வேக்காடு வெந்துருச்சு. கத்திரிக்காய் சாதத்துக்கு கத்திரிக்காய் எல்லாம் வெந்துருச்சு. மடித்தலை போட்டு தச்சுங்க, சாதம் போட்டு கிண்டிக்கலாங்க. போட்டு கிண்டிக்கலாங்க. பூண்டு ஃப்ளேவரில் கத்திரிக்காய் சாதம் சுட சுட ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பூண்டு ஃப்ளேவரில் கத்திரிக்காய் சாதம் சுவையும் அருமை.